நான் உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன்டா. பேரூராட்சி கூட்டத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். ஒரு நிமிடம் கலவர பூமியாக மாறிய பேரூராட்சி அலுவலகம். கண்ணாடிகளை உடைத்து அடித்து சேர்களை நொறுக்கிய அதிர்ச்சி காட்சிகள். மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல நடைபெற்ற பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் நேற்று பெரும் பரபரப்புல முடிஞ்சிருக்குது. பேரூராட்சி சேர்மன் ஜெயராமன், செயல் அலுவலர் செல்வகுமார் தலைமையில நடந்த இந்த ஒரு கூட்டத்துல திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க. பெண் கவுன்சிலர்களுக்கு பேரூராட்சியில எந்த ஒரு முக்கியத்துவம் தரப்படல. கடந்த 6 மாதங்களா எங்கள் வார்டுகளில் நடைபெறக்கூடிய பணிகளுக்காக செலவின கணக்குகளை வெளிப்படுத்தல. எங்க வார்டுகளை புறக்கணிச்சிட்டு பிற வார்டுகளுக்கே நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டுனாங்க. இந்த நேரத்துல பெண் கவுன்சிலரின் கணவருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. சில நிமிடங்களிலேயே இந்த ஒரு வாக்குவாதம் கைகலப்பா மாற இருவரது ஆதரவாளர்களும் பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள நுழைந்து மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சேர், கட்டைகள், கண்ணாடி கதவுகள் உள்ளிட்டவை உடைந்து சேதம் அடைஞ்சிருக்குது. இதனால திடீர் பரபரப்பு ஏற்பட்டு அந்த கூட்டமே தகராறுல முடிஞ்சிருக்குது. இது குறித்தான பகீர் வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பிட்டு வருது. இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம்.